எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஜாவா கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஜாவா கலெக்ஷன்ஸில் வந்து மோஸ்ட் யூஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் என்ன. ஸோ கலெக்ஷன்ஸில் என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து எனி ப்ரோக்ராமர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அரே லிஸ்ட், அதுதான் டாப் ஆஃப் த லிஸ்ட். தென் வந்து ஹேஷ் மேப் தான் மோஸ்ட் யூஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். தென் ஹேஷ் செட் பார்க்கலாம், ஸ்டாக், queue, linked list, priority queue and tree map பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரே லிஸ்ட். அரே லிஸ்ட் பார்த்தோம்னா இட்ஸ் பேசிக்காக வந்து அரே தான். ஸோ அரே வந்து ஜாவாவில் வந்து மோஸ்ட் யூஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். பட் கலெக்ஷன்ஸில் வந்து அரே லிஸ்ட். அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நாம் வந்து இப்போ இண்ட் elements new int 10 சைஸில் வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணனா இந்த எலிமெண்ட்ஸ் அரே வந்து 10க்கு மேலே வந்து க்ரோ ஆகாது. நம்ம வந்து இப்போ 11th எலிமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணோன்னா பண்ண முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸ் வந்து அரே லிஸ்ட்டில். அரே லிஸ்ட்டில் வந்து நம்மளோட அரே சைஸ் வந்து டைனமிக். நம்ம வந்து ஒரு அரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இனிஷியலாக ஒரு 10 எலிமெண்ட்ஸ் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 20 எலிமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணால் 20 எலிமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து அரே லிஸ்ட் வந்து நிறைய எலிமெண்ட் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது, அரேயால் ஏன் முடியலை? போத் அரே அண்ட் அரே லிஸ்ட்டுமே பார்த்தோம்னா அது கண்டினியூஸ் மெமரி எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து இங்கே 1 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணுறோன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100th மெமரி ஸ்பேஸில் இருக்கும். இது வந்து 101 தான் இருக்கும், 102, 103. ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்டர்னலாக பார்த்தோம்னா அரே லிஸ்ட்டே வந்து ஒரு அரே தான். பட் எப்படி வந்து அதை வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா வந்து சில ப்ரோக்ராமிங் ட்ரிக். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஒரு 10 எலிமெண்ட்ஸில் வந்து அரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா அதுவே வந்து இனிஷியலாக வந்து 10 சைஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம 11th எலிமெண்ட் வந்து இப்போ லிஸ்ட் ஆட் 11th எலிமெண்ட் ஆட் பண்ணோன்னா இன்டர்னலாக வந்து அது ரீசைஸ் பண்ணிக்கும். அந்த அரே வந்து இப்போ ஒரு நியூ அரேயை க்ரியேட் பண்ணி இந்த எலிமெண்ட்ஸை ஃபுல்லாக அந்த நியூ அரேக்கு வந்து காப்பி பண்ணும். ஸோ 1 to 8 அண்ட் தென் வந்து அவர் பிக்கர் அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். 11th எலிமெண்ட்டாக இந்த 11 வந்து இன்செர்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக இதான் நடக்குது. ஸோ அரே லிஸ்ட்டில் மோஸ்ட் யூஸ்டு ஆப்ரேஷன்ஸ் என்ன? ஸோ அரேயில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேஷனுமே நம்ம அரே லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து அரே வந்து க்ரோ ஆகும். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் ஐனா, அதாவது லிஸ்ட் டாட் கெட் எனக்கு வந்து 12th எலிமெண்ட் வேணும் அப்படின்னா, ஸோ அகைன் இது வந்து 0 இண்டெக்ஸ் பேஸ்ட். ஸோ எலிமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆக்சஸ் வேணும்னா நாம் வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா ஆல்வேஸ் கோ வித் அரே. இப்போ நம்மளுக்கு சைஸ் தெரியலை, எனக்கு அரே ஸ்ட்ரக்சர் தான் தேவை, நான் வந்து எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும், ஆர் லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஸ்டோர் பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். பட் கரண்டாக எனக்கு வந்து 100 அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஆனால் என்னோடய சைஸ் வந்து மேபி க்ரோ ஆகலாம் அப்படின்னா நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரியும் நான் வந்து என்னோடய அரே வந்து என்னோடய லிஸ்ட் வந்து எப்போவுமே 4 எலிமெண்ட்ஸ் தான், இல்லைனா 100 எலிமெண்ட்ஸ் தான், இல்லைனா 1000 எலிமெண்ட்ஸ்னால் நாம் வந்து அரேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து ஹேஷ் மேப் பார்க்கலாம். ஸோ முன்ன நம்ம சொன்ன மாதிரி ஹேஷ் மேப் தான் வந்து எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மோஸ்ட் யூஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெப் சர்வீஸ் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நாம் வந்து லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ணோன்னா நம்ம வந்து கஸ்டமர் ஐடி ஃபார் ஈச் கஸ்டமர், ஒவ்வொரு கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் டேட்டா வந்து நம்ம வந்து ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணலாம். ஹேஷ் மேப்லாம் என்ன? கீ வேல்யூ ஸ்டோர்.
மேஜராக பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை வந்து கேஷிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஆப்ரேஷன் இதோட மோஸ்ட் யூஸ்ட் ஆப்ரேஷன் வந்து கெட் ஆப்ரேஷன், கெட் கீ. ஸோ இந்த ஆப்ரேஷன் பார்த்தோம்னா இதோட பிக் ஓ வந்து என்னென்னா பிக் ஓ ஆஃப் 1. ஸோ நம்மளோட ஹேஷ் கோடை பொறுத்து நம்மளோட ஹேஷ் கோடு வந்து எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கோ அது பொறுத்து வந்து நம்மளோட ஹேஷ் மேப் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அதாவது சிங்கிள் ஆப்ரேஷன், அதாவது வெரி ஃபாஸ்ட்டாக லைக் அரே லிஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் பேஸ்ட் ஆன் த கீ. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் 1 அவரோட டேட்டா ஆர் ஆப்ஜெக்ட், கஸ்டமர் 2 டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் 3 கஸ்டமர் 100 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ மேப்பில் இருந்து மேப் டாட் கெட் கஸ்டமர் 3ன்னு கொடுத்தோம்னா இம்மீடியட்டாக நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஏன் ஓ ஆஃப் 1ல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதான் வந்து ஹேஷ் மேப். ஹேஷ் மேப் பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது ஹேஷ் மேப், அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இன்டர்னலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபார் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஹேஷ் மேப் வந்து இன்சைடு ஹேஷ் மேப் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அரே தான். அண்ட் நீங்கள் கொடுக்குற உங்களோட கீ, ஸோ நம்ம ஹேஷ் மேப் வந்து கீ வேல்யூ ஸ்டோரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கீ தான் வந்து இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம், கீயை வந்து நம்ம வந்து கீழே இருந்து நம்ம ஹேஷ் கோட் எடுப்போம். இந்த ஹேஷ் கோடை வந்து நம்ம மாடுலோ பண்ணோன்னா மாடுலோ சம் நம்பர், ஸோ அது இன்டர்னல் டு ஹேஷ் மேப். அது வந்து இந்த அரேயோட சைஸ், இன் ஜென்ரலி இந்த அரே சைஸ் தான் அந்த மாடுலோவாக இருக்கும். இப்போ ஹேஷ் கோடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 505, அரே சைஸ் வந்து 400 அப்படின்னா ஸோ அதோட மாடலில் வந்து 105. ஸோ 105 எலிமெண்ட்டில் வந்து இதான் நம்மளோட ஹேஷ் கோடு. இந்த ஹேஷ் கோடில் இந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக தான் இது வந்து பிக் ஓ ஆஃப் 1 அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணுது. அகைன் இது வந்து வெரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். தென் அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்னா என்ன? லிங்க்டு லிஸ்ட்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து கைண்ட் ஆஃப் இட்ஸ் நாட் அரே, அது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நோடும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்னலாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நோட் int value node next. இதான் வந்து இது வெரி சாம்பிள் ஒன், எக்ஸாக்ட் அந்த மாதிரி இருக்காது, சிமிலர் டு திஸ் ஒன். ஸோ ஒவ்வொரு நோடு இருக்கும், அந்த நோடுக்கு வந்து நெக்ஸ்ட் நோடில் வந்து பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ 3 4 அப்படின்னு போகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அரே லிஸ்ட் இருக்குது. ஏன் வந்து லிங்க்டு லிஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்னா, அரே லிஸ்ட்டில் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அரே லிஸ்ட் வந்து போத் அரே அண்ட் அரே லிஸ்ட். இதோட லிமிட் என்ன அப்படின்னா, எவ்வளோ எலிமெண்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்னா இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ கைண்ட் ஆஃப் 2^32 - 1 இவ்வளோ எலிமெண்ட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தோன்னா குயிக்கஸ்ட் அட்வான்டேஜ், நம்ம வந்து அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அன்லிமிட்டட்னா நம்மளோட கைண்ட் ஆஃப் ரேம் சைஸ், நம்ம ரேம் வந்து எவ்வளோ அலோவ் பண்ணுதோ அந்த அளவு வந்து நாம் வந்து எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். பேசிக்கலி ஹீப் சைஸ், நம்ம ஜேவிஎம்மோட ஹீப் சைஸ் வந்து நம்ம எவ்வளவு மேக்ஸ் ஹீப் சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ரைட்டாகவே ஒன் அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு அரே லிஸ்ட். ஆனால் அரே லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது லிங்க் லிஸ்ட்டில் என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ 100th ரெக்கார்டை வந்து ஆக்சஸ் பண்ணால் நம்ம 100th ரெக்கார்டு வரை இது வந்து ஒவ்வொரு நோடாக வந்து ட்ராவர்ஸ் பண்ணால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்.
டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே லிங்காக தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டோட லிங்க் ஆகிருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டோட லிங்க் ஆகிருக்கு. அது மட்டும் தான் லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும். டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது, ஏன்னா இது அரே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய டைரக்ட் ஆக்சஸ் பண்ணால் பெட்டர் கோ வித் அரே, இல்லைனா அரே லிஸ்ட். எனக்கு வந்து நிறைய அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணோம். வந்து இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வித் அரே லிஸ்ட் என்னென்னா, என்னோடய அரே இருக்குது. இப்போ நான் மிடில் வந்து ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும். மிடில் கூட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த என்டையர் அரேயை வந்து நம்ம காப்பி பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒரு புது எலிமெண்ட்டுங்க வச்சுட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த என்டையர் ஒரு நியூ அரே க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த என்டையர் அரேயை வந்து நாம் வந்து இந்த புது அரேக்கு வந்து காப்பி பண்ண வேண்டியிருக்கும். இன்சர்ட் ஆன் த எண்ட் நோ ப்ராப்ளம் இந்த அரே. ஆனால் இன்சர்ட் இந்த பிகினிங் வந்து இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம எண்ட்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், பிகினிங்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், எண்ட்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மிடில் இன்சர்ட் பண்ண முடியுமா? குட் கொஸ்டின். ஏன்னா இது வந்து பியூர் லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கும் போது நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து மிடில்லே இன்சர்ட் பண்ணலாம். இந்த நோடுக்கு அப்புறம் நான் இன்சர்ட் பண்ணணும், 3க்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் ஜாவாவில் வந்து அந்த ப்ரொவிஷன் இல்லை. அதாவது ஜாவா கலெக்ஷனில் வந்து அவங்க வந்து ஜாவா கலெக்ஷன் வந்து கரண்டாக வந்து அந்த ஏபிஐ அந்த மெத்தட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை. ஒன்லி திங் நம்ம என்ன பண்ண முடியும்னா எய்தர் அட் த பிகினிங் ஆர் அட் த எண்ட். அது வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு வந்து மோர் எஃபிஷியன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா லிங்க் லிஸ்ட். இந்த லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஸோ என்ன ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ், லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக் க்ரியேட் பண்ணலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு செப்பரேட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு கியூ க்ரியேட் பண்ணலாம். ஓகே, கிரேட். டிக்யூ க்ரியேட் பண்ணலாம். டிக்யூனா பிகினிங்லேயும் கியூவாகவும் ட்ரீட் பண்ணலாம், எண்ட்லேயும் கியூவாக ட்ரீட் பண்ணலாம். அதான் டிக்யூ. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து ஹேஷ் செட். ஹேஷ் செட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி வந்து ஹேஷ் மேப்பில் வந்து நாம் வந்து கீ வேல்யூ பேர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஹேஷ் செட்டை பொறுத்தவரை ஒன்லி கீஸ். எனக்கு வந்து நான் வந்து வேல்யூ பற்றி எனக்கு பெருசாக கவலை இல்லை. அப்படிங்கும் போது நம்ம வந்து கீ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணலாம். என்ன அட்வான்டேஜ்? டூப்ளிகேட். எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் இமெயில்ஸ் இருக்குது, இல்லை லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. நான் வந்து என்னோடய இதில் வந்து நான் டூப்ளிகேட் ரிமூவ்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ 1 1 2 3 4 5 6 7 7 7 8 9 10 இந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து ஹேஷ் செட்டில் இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வித்தவுட் டூப்ளிகேட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதான் வந்து ரிசல்ட்டாக இருக்கும். இதை எக்ஸாக்ட் திங்கை வந்து நம்ம வந்து ஹேஷ் மேப்லேயும் பண்ண முடியும். பட் இட்ஸ் அடிஷ்னல். நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வேல்யூ இஸ் நாட் ரெலவெண்ட் இந்த யூஸ் கேஸுக்கு. அப்போ வந்து நம்ம ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணலாம். லிட்டில் பிட் மெமரி எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் வந்து ஹேஷ் செட்டை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ரையாரிட்டி கியூ. கியூனா என்ன? ஓகே, ப்ரையாரிட்டி கியூனா அந்த நேம்லே இருக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கியூ. கியூனா என்ன? ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். நம்ம யாராவது குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பஸ்ஸில் போர்டிங் ஏறதுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னா யார் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டில் வந்து பஸ்ஸில் ஏற முடியும். ஸோ அதான் பேசிக் கியூ ஸ்ட்ரக்சர். ஸோ 1 2 3 4 5 6 அப்படின்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஸோ அதான் கியூ. ப்ரையாரிட்டி கியூனா என்னென்னா நாம் வந்து இந்த இதில் வந்து ப்ரையாரிட்டியும் அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏர்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம்.
நாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம். ஆர் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம். நம்மளோட வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 100. ஸோ இவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ இவருக்கு தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். இப்போ வந்து நான் வந்து பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சம் விஐபி இஸ் ட்ராவலிங் ஆர் இன் ஏர்லைனை பொறுத்தவரை வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நிறைய மைல்ஸ் வச்சுருக்கவங்க இந்த ஏர்லைன் மூலமாக நிறைய தடவை இந்த வருஷத்தில் வந்து நிறைய ஃப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஹையர் ப்ரையாரிட்டி அசைன் பண்ணால், ஸோ நம்ம வந்து ப்ரையாரிட்டி அசைன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 1 2 3 3 4 5 அப்படிங்கும்போது இவர் வந்து டாப் ஆஃப் த கியூ போயிடுவார். ப்ரையாரிட்டி கியூ அப்படிங்கிறது இது வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் இன்டர்னலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஹீப்பில் வந்து ஹீப் தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன். என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து 2 வகையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று மேக்ஸ் ஹீப் ஆர் மின் ஹீப். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் போக தேவையில்ல. பேசிக்காக ப்ரையாரிட்டி கியூலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோன்னா, ஐ மீன் இந்த எக்ஸாம்பிள் படி வந்து இந்த ஏர்லைன் எக்ஸாம்பிள் படி வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி ஸ்டேட்டஸ் இன்சர்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து இது வந்து மின் ப்ரையாரிட்டிக்குள்ளே வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டுன்னு ரிட்டர்ன் பண்ணும். எப்போ இது வந்து இன்சர்ஷன் ஆர்டர் கிடையாது. நம்ம இன்சர்ட் வந்து எப்படினாலும் பண்ணி எந்த ஆர்டர்னாலும் பண்ணி இருந்துக்கலாம். ஸோ இன்சர்ட் வந்து 3 4 5 1 2 6ன்னு இன்சர்ட் பண்ணாலும் நாம் பிக்யூ டாட் போல் பண்ணும் போது ஃபஸ்ட் நம்மளுக்கு 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். பிக்யூ டாட் செகண்ட் போல் பண்ணும் போது 2 ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து இதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. மேக்ஸ் ஹீப்னா இதோட இன்வர்ஸு, ஐ மீன் மேக்ஸ் ப்ரையாரிட்டிக்குனா எனக்கு வந்து 1 வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணல. சில ப்ரோக்ராம்ஸில் வந்து ஹையர் வேல்யூ தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 6 தென் 5 தென் 4 3 2 1. ஓகே, என்ன ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ரைட்டாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்னா, ஒன்று வந்து நாம் சார்ட்டிங் பண்ணோன்னா டெஃபினட்டாக ப்ரையாரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரையாரிட்டிக்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிப்பீட்டடாக போல் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டட் லிஸ்ட் கிடைக்கும். என்ன ரன் டைம்? ஸோ ரன் டைம் என்ன அப்படின்னா, ப்ரையாரிட்டி கியூவில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு log of n. ஸோ ஏன்னா டைம் லிட்டில் பிட் டீப்பாக போகிறதால ஆன் ஓவர்வியூவாக பார்த்தோன்னா இது வந்து கைண்ட் ஆஃப் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீயில் இருக்கும். ஸோ ட்ரீ ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து log n. ஸோ அதனால் எவ்ரி இன்சர்ட் would be log n. எனி ரிமூவல் ஆல்சோ log n. அண்ட் இப்போ வந்து சார்ட் பண்ணுறதுக்கு என்ன டைம்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எவ்ரி எலிமெண்ட், இப்போ n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா எவ்ரி எலிமெண்ட் வந்து log n எடுத்துக்கும். ஸோ n log n இஸ் ஆன் பார் வித் அதர் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ். ஸோ நம்ம வந்து இதை வந்து பியூர் ப்ரையாரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், மின் ஹீப் மேக்ஸ் ஹீப்பாக யூஸ் பண்ணலாம், சார்ட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே தான் இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ். இது போக வந்து ப்ரையாரிட்டிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் வந்து பார்த்தோம்னா கிராஃப் அல்காரிதத்தில் வந்து ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம் இருக்குது, டைக்ஸ்ட்ரா அல்காரிதம். இதில் வந்து ப்ராக்டிக்கல் ப்ரையாரிட்டிக்கு வந்து யூஸ் ஆகுது. டாஸ்க் ஸ்கெடியூலிங்கில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது.
ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா ஸ்டாக். ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெரி சிம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து இதோட மீனிங் என்ன, ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன இன்சர்ட் பண்ணுறோமோ அதான் வந்து லாஸ்ட் வரும். சாரி, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதாவது ரெண்டுமே ஒன்று தான், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். மோர் காமனாக வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான் சொல்லுவோம். ஸோ 4 நானும் அதே இதில் போகிறேன். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இப்போ வந்து நம்ம 5 எலிமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எலிமெண்ட் தான் லாஸ்ட் இன்சர்ட் பண்ணோம். இந்த எலிமெண்ட் தான் நம்ம வந்து ஸ்டாக் டாட் பாப் அப்படின்னு நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 5 பாப் ஆகும், தென் 4, தென் 3, தென் 2, தென் 1. ஸ்டாக்கில் எப்படி இன்சர்ட் பண்ணுது, ஸ்டாக் டாட் புஷ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். கிரேட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா லிங்க் லிஸ்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்னே தனி கிளாஸ் இருக்குது. பட் அகெயின் அது வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லிங்க் லிஸ்ட் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் குட் டு நோ. அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா கியூ. ஓகே, ஸ்டாக் வேறு எங்கே ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸ்டாக்கை? ஸ்டாக் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிகர்சன். எனி ரிகர்சன் நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கால் ஸ்டாக் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் டீபக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீபக் மோடில் நீங்கள் வந்து ஸ்டாக் பார்க்க முடியும். ஸோ ஸ்டாக் இஸ் அ வெரி வைட்லி யூஸ்ட் எவ்ரிவேர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் ஆகுது, நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராமிங்லேயே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே யூஸ் ஆகுது. இன்னும் நிறைய ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணோம். ஸோ இட்ஸ் குட் டேட்டா ஸ்ட்ரக்சர் டு கீப் இன் மைண்ட். அடுத்து பார்த்தோம்னா கியூ. கியூனா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து 1, 2, 3, 4, 5, 6 வந்து இங்கே பஸ்ஸுக்கு வந்து போர்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா நம்ம யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க ஃபஸ்ட்டு, தென் செகண்ட், தேர்ட், 4, 5, 6. இதோட மோஸ்ட் யூஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் என்ன, q டாட் ஆஃபர், q டாட் போல். ஆஃபர்னால் நம்ம க்யூவில் இன்செர்ட் பண்ணுறோம், போல்னால் க்யூவில் வந்து வெளியெடுக்கிறோம் எலிமெண்ட்ஸு. இந்த ஆப்ரேஷனுக்கான ரன் டைம் என்ன, நம்ம வந்து ரன் டைம் பார்க்கல. ஆக்சுவலி இங்கே ஸ்டாக்கோட ரன் டைம் பார்த்தோன்னா பாப்புக்கும் வந்து பாப் வந்து O(1), இதுவுமே வந்து O(1) தான். ஸோ ஃபாஸ்ட், ஏன்னா இது வந்து பேசிக்காக லிங்க் லிஸ்ட்டில் வந்து நாம் வந்து எண்ணில் வந்து இன்செர்ட் பண்ணுறோம், எண்ணில் வந்து ரிமூவ் பண்ணுறோம். பேசிக்காக இந்த ஸ்டாக் ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், அரே லிஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னே பார்த்த மாதிரி லிங்க் லிஸ்ட் வந்து தான் பெஸ்ட்டு, ஏன்னா அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக்கை பொறுத்தவரை லிங்க் லிஸ்ட் பெஸ்ட்டு. ஸோ நாம் வந்து இன்டர்னலாக வந்து ஸ்டாக்கே யூஸ் பண்ணுவோம். அகைன் இது வந்து லிங்க் லிஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. தென் கியூவும் வந்து அதே தான். கியூவோட ஆஃபரோட ரன் டைம் வந்து பிக் O(1), இதுவும் வந்து பிக் O(1). கிரேட். இதுவும் அகைன் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ட்ரீ மேப். இதுதான் வந்து ட்ரீ மேப் வந்து பார்த்தோம்னா இதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த டேட்டா ஸ்ட்ரக்சருமே இல்லை, ஒரே ஒரு டூல் தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் தருவேன். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஐ வுட் சூஸ் ட்ரீ மேப். ஏன்னா ட்ரீ மேப் மூலமாக நம்ம எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளமும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். பட் டைம்ஸ் வேரிஸ், பட் இட் ஆஃபர்ஸ் கைண்ட் ஆஃப் அ வெரைட்டி அண்ட் சம் யூனிக் ப்ராப்ளம்ஸ். அதாவது சில ப்ராப்ளத்தை வந்து ட்ரீ மேப்பால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்டாக் க்ரியேட் பண்ணுமா, ட்ரீ மேப் யூஸ் பண்ணி ஸ்டாக் க்ரியேட் பண்ணலாம். க்யூ பண்ணணுமா, ட்ரீ மேப் யூஸ் பண்ணி க்யூ பண்ணலாம். சார்ட்டிங் பண்ணணுமா, அஃப்கோர்ஸ் ட்ரீ மேப் யூஸ் பண்ணி சார்ட்டிங் பண்ணலாம். ஃபைண்ட் அன் எலிமெண்ட், அஃப்கோர்ஸ் ட்ரீ மேப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா,
finding a element in hash map, it's O of 1. நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஹேஷ் மேப்புக்கு. பட் ஃபார் த ட்ரீ மேப் இட் வில் பி O log n. அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். டைமில் வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்தவரை எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இட் வில் பி O of 1, மேபி a difference, பிகாஸ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணும்போது log n வரும். இதுவும் வந்து Q வந்து O log n. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன் இந்த ட்ரீ மேப்பில் பொறுத்தவரை வந்து எல்லாமே log n. ஏன் log n? ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட், இந்த நேம் வந்து லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ ட்ரீ மேப். இட்ஸ் பேசிக்கலி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ. இன்னும் கிளியராக சொல்லணும்னா இது வந்து பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ. பேசிக்காக அவங்க வந்து ரெட் பிளாக் ட்ரீயை வந்து ஜாவாவில் வந்து ரெட் பிளாக் ட்ரீயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ ட்ரீயை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 1 2 ஓகே, இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கிவிங் த ரைட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா வந்து பைனரி சர்ச் ட்ரீயை பொறுத்தவரை வந்து லெஃப்ட் சைடு எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அதை விட லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ 5 3 6 15 12 18. கிரேட். ஸோ இன்சைடாக பார்த்தோம்னா இது வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ எல்லா எலிமெண்ட்டும் வந்து ட்ரீயில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா லெவல் 0, லெவல் 1, லெவல் 2 இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1 2 3 4 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 2 லெவல்ஸ் இருக்குது. ஸோ லாக் ஆஃப் 7 ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ எனி ஆப்ரேஷன் இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் சம் எலிமெண்ட்ஸ் இங்கே, ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ வந்து 10 நம்பர் 4 இன்சர்ட் பண்ணால் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இட் டேக்ஸ் லாக் ஆஃப் n ஆப்ரேஷன்ஸ். ஸோ அந்தளவு நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்ல. ஸோ பேசிக்காக இது வந்து பேலன்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ. எனி ஆப்ரேஷன் வில் டேக் log n டைம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஸ்டாக் யூஸ் பண்ணலாமா? ஸோ இதோட ஃபஸ்ட் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட மேஜர் ஆப்ரேஷன்ஸ் என்ன? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ட்ரி லோ கீ. ஃபஸ்ட் என்ட்ரிங்கிறது லோ கீ, லோவஸ்ட் கீ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கெட் பண்ண முடியும். அது வந்து 3. ஸோ லாஸ்ட் என்ட்ரி இதான் லாஸ்ட் என்ட்ரி 18 உடனே இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து அது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து O of 1 வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஃபைண்டிங் அன் எலிமெண்ட். ஸோ நான் எலிமெண்ட் 15 ஃபைண்ட் பண்ணால் இட் வில் கோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ரூட். 15 is greater than 10. So obviously it will go 15. Oh, I found it. So it's a log n operation again. எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த மற்ற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நம்பர் 5லேருந்து நம்பர் 15 வர உள்ள எல்லா நம்பரும் வேணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தவரையில் 5ல் ஆரம்பித்து 15 வர, இன்க்ளூடிங் this means 5 6 10 12 15 இது வேணும். அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து ட்ரீ மேப்பில் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா 5 ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து ட்ராவல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இஃப் யூ நோ பைனரி சர்ச் ட்ரீ இட் வில் பி வெரி ஈஸி. நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்ல. ஸோ இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணதுக்கு வந்து log n தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 ஐட்ரேஷன்ஸில் வந்து மற்ற எலிமெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இதான் வந்து
ட்ரீ மேப்போட அட்வான்டேஜ். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து 30 minutes மேலே இருக்கனால நான் டெமோ வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.